5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், ஆமேன், உப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? இன்றைக்கு 3 காரியங்களை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆமேன், ஆமேன். உப்பு சத்தியத்துக்கு சமமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சத்தியத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகள் நீங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. சத்தியமாவது என்ன? கேட்கிறான் ஒருத்தன், சத்தியமாவது என்ன? அல்லேலூயா. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. வேற எதுவும் விடுதலையாக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். பரிகாரிகள் விடுதலையாக்க முடியாது, டாக்டர்ஸ் விடுதலையாக்க முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களை விடுதலையாக்குகிறவர், உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், நரகத்திலிருந்து தப்புவிக்கிறவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த 3இல் 1 சத்தியம், அதுதான் உப்பு. அல்லேலூயா. இயேசுவாகிய சத்தியம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் வெறும் குப்பை. அல்லேலூயா, வெறும் குப்பை. உப்பானது சாரமற்று போனால் அது மனுஷர்களால் மிதிக்கப்படுவதற்கும் கொட்டப்படுவதற்குமே ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை விடுதலையாக்குவது வசனம், உங்களை விடுதலையாக்குவது சத்தியம். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள், தேவனுடைய குமாரராய் இருப்பீர்கள், தேவனுடைய குமாரத்திகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசுவின் வசனம் போதும், இயேசுவின் மன்னா போதும், இயேசுவின் வார்த்தை போதும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு போஜனமாய் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே போகுமேயானால், நீங்கள் கைக்கொள்வீர்களேயானால் அதுவே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த பாஸ்டரும் விடுதலையாக்க முடியாது. ஆமென். எந்த ஒரு பெரிய மந்திரிகளும் விடுதலையாக்க முடியாது. யாரும் தப்புவிக்க முடியாது. எனக்கு அண்ணன் இருக்கிறான், எனக்கு தம்பி இருக்கிறான், எனக்கு அக்கா இருக்கிறாங்க, யாரும் விடுதலையாக்க முடியாது. யாரும் நம்மளை தப்புவிக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் உங்களை விடுதலையாக்குவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யூத ஜனங்கள் கேட்டார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நாங்கள் ஏன் விடுதலையாக வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் விடுதலையாக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சத்தியம் அவனுக்குள்ளே இராதபடினால் அவன் பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ, அவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன். அல்லேலூயா. கிருபை பெற்றுக் கொண்டவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, அவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது, அவன் தான் உப்பா இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உப்பினால் சாரமற்ற படுகிற பிள்ளைகளாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். உப்பினால் ஆண்டவர் சாரமேற்றப்பட்டவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். ஆமென். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தில் எப்படி மறுபடியும் அதை வாசிக்கலாம்? வேறு ஒன்றுக்கும் அது என்ன செய்யாது? உதவாது. ஆனால் உப்பு பிரயோஜனம் உள்ளது. அப்படித்தானே? எதுக்குனாலும் உப்பு இல்லாம ஒரு குழம்பு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படித்தானே? அப்படியே தேவனுடைய ராஜ்யமும் அப்படிதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே சத்தியம் இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கு தகுதியே இல்லை. அல்லேலூயா. சத்தியம் ஒருவனுக்குள்ள இல்லாவிட்டால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனே இல்லை.
ஒருவன் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால் அவருக்குள்ளே சத்தியம் இருக்க வேண்டும். முதலாவது அந்த சத்தியத்தை வாங்கணும். இந்த உப்பை கடையில போய் வாங்கணும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 23வது வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அடுத்து அப்படியே ஞானத்தையும் புத்தியும் உபதேசத்தையும் வாங்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னிடத்திலிருந்து என் நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இயேசுவை நம்ம வாங்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை முதலாவது வாங்கணும், உள்ளத்துக்குள்ள வாங்கணும். அதான் ஆண்டவர் வெளியில் நின்று சொல்லுகிறார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வசனத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகள் முதலாவது அந்த சத்தியத்தை வாங்க வேண்டும், அந்த சத்தியத்தை இரண்டாவது கைக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த சத்தியத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே பதித்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சத்திய வசனத்தை கைக்கொண்டு வருகிற ஜாதி பாக்கியம் உள்ளது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரயோஜனம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? சத்தியத்தை வாங்கின பிள்ளைகள். சத்தியத்தை வாங்கின பிள்ளைகள் அதை அப்படியே ஒரு பொக்கிஷமாக ஒதுக்கி வைத்திருக்க மாட்டார்கள். இங்கே ஒதுக்கி வைக்கிறதல்ல, இங்கே பயன்படுத்துகிறவர்களாய் மாறுவார்கள். நான் சொல்கிறது புரியுதா? சத்தியத்தை இங்க நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒரு முழம் கீழே இறக்கி அதை பயன்படுத்த தெரியல. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி பயன்படுத்த முடியும் தெரியுமா? அது வாங்கினா மட்டும் போதாது, அது பயன்படுத்த ஆரம்பிக்கணும். உப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கணும், கூட்டுல போடணும். அப்படிதானே? எது எதுக்கு தேவையோ அந்த இதுக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். வாங்கி அப்படியே ஒரு செல்ஃப்ல வச்சிருக்கிறது தேவையில்லை. அது அப்படியே தான் இருக்கும், அது பயன்படாது. அது ஒன்றுக்கும் உதவாம அப்படியே தான் இருக்கும். அதை பயன்படுத்தணும்னா அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? சமையலுக்கு பயன்படுத்தணும். சமையல் செயல்பாட்டை குறிக்குது. அப்படிதானே? நம்முடைய செயல்பாட்டில் சத்தியத்தை விளங்க பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்திய வசனத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். தன்னுடைய செயல்பாட்டில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய சாட்சியின் ஜீவிதத்தில், கனிவுள்ள ஜீவிதத்தில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாவீது ராஜா சொல்லுகிறார், சத்தியம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, அவன் சும்மா இருக்கல. அந்த சத்தியத்தை அவன் தியானிக்க தியானிக்க அவனுக்குள்ளே அக்கினி மூண்டது. அப்படிதானே வாசிக்கிறோம்? சங்கீதம் 39வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் நாவினால். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஆமென், அக்கினியினால் ஒப்பிடப்பட வேண்டும் என்று ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அதை இப்பொழுது எடுக்க வேண்டாம். ஆமென். கவனிங்க. அப்போ நாம தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஆமென். என்ன அர்த்தம் தெரியுமா? வசனத்தை தியானிக்க 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 இந்த வசனம் ஒரு தீயா இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் எரிக்கிறதா இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் அல்லேலூயா இரவு பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனுக்கு தான் பாக்கியம். அல்லேலூயா. வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்களை அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டுமா? பாவத்தினால கஷ்டப்படுறீங்களா? தினந்தோறும் வசனத்தை தியானிங்க. தினந்தோறும் வசனத்தை தியானிக்க 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 இருதயத்திலே அக்கினி எரியும். ஆமென். எரியுமா இல்லையா? எரியுமா இல்லையா? எரியுமா இல்லையா? அப்போ உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை சுட்டரிப்பது எதுதான்? அக்கினி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை தியானிக்க. வசனம் இப்படி இருக்கிறதே.
அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஐயோ நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும், வசனம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி பயப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துக்குள்ளே வசனம் எரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜீவ பலியாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்பொழுது இது சத்தியம் உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டுமானால் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னதென்று வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தயவுகூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. பெருமைகள் வேண்டாம், மனமேட்டிமைகள் வேண்டாம், அகங்காரங்கள் வேண்டாம், பிரைஸ் தி லார்ட், பொறாமைகள் வேண்டாம், எரிச்சல்கள் வேண்டாம், கசப்புகள் வேண்டாம், மாறுபாடுகள் வேண்டாம், வேசித்தனங்கள் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம், அக்கிரமங்கள் வேண்டாம், விக்கிரக ஆராதனைகள் வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் வேண்டாம். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வசனம் புடமிடும்படிக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் இன்றைக்கு உங்களை ரட்சிப்பார். உங்களை உப்புள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் பூமிக்கு உப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறதுக்கு காரணம் இதுவே. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்தால் அவர் அந்த அத்தனை பாவத்தையும், அறியாத பாவத்தையும், அந்தரங்க பாவங்களையும் சுட்டரிக்க அவர் வல்லமையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சுட்டரிக்கப்படணும்? எத்தனை பேருக்கு இன்றைக்கு பரிசுத்தமாகணும்? எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாறணும்? பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு அவருடைய வசனம் உங்களை சுட்டரித்து, உங்களை குணமாக்கி, உங்களை பரிசுத்தமாக்கி ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் குத்துண்டுள்ளவர்களாய் இருந்தால், ஆண்டவரே என்னையும் சுட்டறியும், என்னையும் அக்கினியினால் புடமிடும், நான் உம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், நீங்கள் இருதயத்தை திறந்தால், ஆண்டவரை எனக்குள்ள வாரும், என் உள்ளத்திலே வாரும், என் அக்கிரமங்கள் நீங்க நான் கழுவப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இன்றைக்கு சொன்னால், ஆண்டவர் உங்களை சுட்டரித்து, உங்களை குணமாக்கி, உங்களுடைய ஈயங்களை எல்லாவற்றையும் நீக்கி சுத்த பொன்னாக விளக்கும்படிக்கு அவர் செய்வார். நீங்கள் சுத்த பொன்னாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. எசேக்கியா 43வது அதிகாரம் 24வது வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறோம். அதை கை கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வாசிக்கலாம். 24வது வசனம். அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக, ஆசாரியர் அவைகளின் மேல உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் தெரியுமா? நான் சத்தியத்தை கைக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். விசுவாசிகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவ பலியாக. அந்த ஜீவ பலியில சத்தியம் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறேன் வாயினால சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை நான் கைக்கொள்ளுகிறேன். இனிமேல் உம்முடைய சத்தியத்தை கைக்கொள்வதற்காக உயிரே போனாலும் சரி, உம்முடைய சத்தியத்திலே நிலை நிற்பேன். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தவே சபைகளை வைத்திருக்கிறேன். இந்த மூன்றும் இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கிறது. இந்த மூன்றும் இல்லாத இடத்துல சத்தியம் இல்லை. அங்கே தேவன் இல்லை, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல தேவனுடைய நீதி இருக்கும். ஆமே. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துதல் இருக்கும், நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துதல் இருக்கும். அங்கே இருக்குமானால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. நீங்க பிழைக்கவே பிழைப்பீர்கள். சொல்லுங்க, நாங்கள் பிழைக்கவே பிழைப்போம், நாங்கள் பிழைக்கவே பிழைப்போம். என்னை கர்த்தர் கண்டித்து உணர்த்துவது நல்லது. என்னை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது நல்லது, நீதி குறித்து பேசுவது நல்லது, நியாயத்தை குறித்து பேசுவது நல்லது. நான் சிக்ஷிக்கப்படுவது நல்லது. ஹல்லேலூயா.
ஏங்க நான் தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். சபைக்குள்ளே எழுப்புதல் வரணும். சபைக்குள்ளே சத்தியம் நிலைநாட்டப்படணும். அது யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமா எந்த ஆள் இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களே இருந்தாலும் சரி, விட மாட்டேன். நான் ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கணும். எத்தனை பேர் என்னோடு கூட சாட்சியா நிற்க விரும்புறீங்க? அப்படின்னா சத்தியத்தை கை கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை வாங்கினேன், கை கொண்டேன். இப்ப நான் உங்களிடத்துல விற்கல, கொடுக்கிறேன். ஆமென். நான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. அதான் ஆமென். பவுலும் சீலாவும் சொன்னார்கள், வெள்ளி பொண்ணு என்னிடத்துல இல்லப்பா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நட. பேதுரு யோவான் சொன்னாங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களா இல்லையா? சத்தியம் எங்க இருக்குதோ அங்க நிலைச்சு நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல உங்களை நிலைநாட்டினார். இந்த இடத்துல உங்களை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார், உங்களை குணமாக்குவார், உங்களை உருவாக்குவார். ஏற்ற வேளை வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிக்கும்படிக்கு வாசல்களே திறவுங்கள், அது ஆதி கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் எழுது.